ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 5 ரூபாயில் குண்டு காயின், அதாவது 1992 97 அந்த 2 இயரில் மட்டும் உள்ள மும்பை மின்ட், அதுதான் இன்றைக்கி நான் சேல்ஸ்க்கு கொடுத்துருக்கேன். பொதுவாகவே பார்த்திங்கன்னா 1992 93 பொதுவாகவே இந்த காயின் வந்து விலை ஏறக்கூடிய காயின். எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, காப்பர் நிக்கல் காயின் வந்து இருக்க விலை கூட்டிகிட்டே போகுது. அதாவது கமமரேட்டிவாக இருந்தாலும் டெஃபினட்டிவாக இருந்தாலும் விலை கூட்டிகிட்டு தான் போகுது. அதுலேயும் இந்த மாதிரி வந்து செலக்டிவாக நம்ம காயின் செலக்ட் பண்ணி நம்ம எடுத்து இது பண்ணுறோம் இல்லையா, குறிப்பிட்ட இயரு குறிப்பிட்ட மின்ட்டு அப்படிங்கும்போது அதுக்கு வந்து எப்பயுமே வேல்யூ அதிகம்தான். அதாவது 1992 வந்து மொத்தம் 24 காயின் இருக்குது, 97 வந்து 15 காயின், மொத்தம் 39 காயின் இருக்குது. சரிங்களா, நான் காயின் காமிக்கிறேன் பாருங்கள். காயின் எல்லாமே இதே கண்டிஷன் தான், சூப்பர் கண்டிஷனில் இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப யோசிக்கவே வேணாம், நல்ல கண்டிஷனான காயின் தான். சரிங்களா, 1992 மின்ட்டெல்லாம் நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி டேமேஜே இல்லாமல் செலக்டிவாக நம்ம காயின் வாங்கும்போது அதனோட ரேட் எப்பயுமே வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா, ஸோ இது ஃபுல்லாகவே இந்த 24 காயினும் வந்து 1992 மும்பை மின்ட்டு. இது ஃபுல்லாக 1997 மும்பை மின்ட்டு. இதில் வந்து ஒரு 15 காயின் இருக்குது. ஸோ காயினை பார்த்திங்கனாலே தெரியும். காயின் எல்லாமே நல்ல கண்டிஷன் தான், செலக்டிவாக தான் நான் வச்சுருக்கேன். ஒரு காயின் எப்பயுமே வந்து குட் கண்டிஷனில் இருந்து கொஞ்சம் ஸ்கேர் டைப்பில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காயினுக்கு எப்பயுமே வேல்யூ தான். சரிங்களா, ஸோ இன்றைக்கி இந்த காயின் வந்து ஒரு காயின் வந்து 25 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எத்தனை காயின் வேணுமோ வாங்கிக்கலாம். ஆனால் மினிமம் வந்து ஒரு 10 காயினாவது புக் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து ஷிப்பிங்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து போஸ்டரில் போனாலும் சரி தான், இல்லை வந்து கொரியரில் அனுப்புனாலும் சரி தான், உங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜஸ் வந்து போஸ்டலை விட அதிகமாக இருக்குது. ஆனாலும் போஸ்டல் சார்ஜஸும் இப்போ வந்து எல்லாமே வந்து ரேட் மாறி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் சொல்கிறேன், எதை எடுத்தாலும் இப்போ வந்து எல்லாமே விலை கூட்டிகிட்டு தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து காயின் வாங்கும்போது மினிமம் வந்து ஒரு 500 இல்லை ஒரு 600 அந்த மாதிரி 1000 அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஷிப்பிங் வந்து கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும். நீங்கள் வந்து வெறும் 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்குலாம் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்துட்டு அதனுடைய எப்படி சொல்கிறது, ஷிப்பிங்கே வந்து 70 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 200 ரூபாய்க்கு காயின் வாங்கி 70 ரூபா ஷிப்பிங் பண்ணணும். அது கொஞ்சம் நல்லா இருக்காது இல்லையா, அவங்களுக்கும் அது கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போ இதில் ஒரு 10 காயின், அதில் ஒரு 10 காயின், மொத்தம் 20 காயின் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு வந்து 500 வரும். 500 வரும்போது ஷிப்பிங் ஒரு 70 ரூபா, ஸோ 570. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு தோணாது. நீங்கள் வந்து வெறும் 5 காயின் 10 காயின் எடுத்திங்கன்னா அது சரியாக வராது. இதில் ஒரு 10 காயின், அதில் ஒரு 10 காயின், இல்லை மொத்தமாக நீங்கள் எடுத்திங்கன்னா கூட ரொம்ப இதுதான். ஏன்னா இதெல்லாம் இருக்க வந்து விலை ஏறக்கூடிய காயினு. இன்னொன்று என்னென்னா காயின் கண்டிஷன். நீங்கள் இந்த மாதிரிலாம் செலக்டிவாக நீங்கள் காயின் வாங்கும்போது கண்டிப்பாக ரேட் அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா, நீங்கள் வந்து வாங்கி பத்திரப்படுத்தி மட்டும் வச்சா போதும். நல்லா ஹோல்டரில் போட்டு நல்லா வந்துட்டு ஒரு ஆல்பம்லாம் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் வந்து இது வந்து அப்படியே பத்திரமா இருக்கும். சரிங்களா, ஒருவேளை நீங்கள் ரீசேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மொத்தமாகவே நீங்கள் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. அப்போ தான் வந்துட்டு ஒரு 1 இயர் போட்டுமே அடுத்த வருஷம் புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா வெரி ஸ்கேர் ஆயிரும். இப்போ வந்து ஸ்கேரிங்கில் இருக்குது, அடுத்து வெரி ஸ்கேர் ஆயிரும். அப்போ ரேட்டு ஆட்டோமேட்டிக்காகவே மாறும். சரிங்களா, ஸோ ஒரு காயினை பொறுத்த வரைக்கும் 25 ரூபா. வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் மொத்தமாக எல்லா காயினும் எடுக்கிறீங்க, 39 காயினும் எடுக்கிறீங்கன்னா நான் வந்து ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றேன். சரிங்களா, மொத்தமாக 39 காயின் எடுத்தால் மட்டும்தான். அது வந்து 10 காயின் எடுத்துகிட்டு வந்து ஷிப்பிங் ஃப்ரீயாக கொடுங்க மேடம்னு கேட்காதீங்க, அது பண்ண முடியாது. மொத்தமாக 39 காயின் ஒரே ஆள் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நான் ஷிப்பிங் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுப்பேன். என்னுடைய நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். திரும்பவும் சொல்கிறேன், காப்பர் நிக்கல் காயினை இனிமேல் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதாவது கிடைக்கும், பட் ரேட் அதிகமாக கிடைக்கும். திரும்பவும் சொல்கிறது தான், கிடைக்கும், எல்லா காயினுமே கிடைக்காதுன்னு இல்லை, கிடைக்கும், பட் ரேட் மாறும். சரிங்களா, இன்றைக்கி இந்த ரேட் இருக்குது, இன்னொரு 6 மாதம் கழித்து கண்டிப்பாக ரேட் மாறும். அடுத்த வருஷம் புக்கிலலாம் கண்டிப்பாக இது வந்து ரேட் கூட தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா காப்பர் நிக்கல் காயின் வந்து மின்ட்டிங்கே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து ரேட் கூட தான் வரும். இது கமமரேட்டிவாக இருந்தாலும் டெஃபினட்டிவாக இருந்தாலும் அதான் இந்த மாதிரி செலக்டிவாக நீங்கள் காயின் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் லாட்டாக எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து எல்லா விதமான காயினும் வரும். அதில் நிறைய காயின் வந்து
பளிச்சு போடுற மாதிரி இருக்கும். அதாவது கருப்பு, கொஞ்சம் டேமேஜ் ஆனது அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் நம்ம செலக்டிவாக சில காயின் வாங்கும்போது நமக்கு வந்து ரேட் கூட இருந்தாலும் பரவாயில்லன்னு நம்ம செலக்டிவாக தான் வாங்குவோம். அந்த மாதிரி வாங்கி நம்ம வந்து இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து அப்படியே நீங்கள் வந்து ஹோல்டரில் போட்டு ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். அவ்வளோதான். சரிங்களா? பாதுகாப்பை மட்டும் வச்சுக்கோங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கலாம். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் லாட்டாக வாங்கி அதை பிரித்து அதெல்லாம் பார்த்துட்ருக்கணும். இது வந்து அப்படி இல்லை. உங்களோட வேலையை வந்து நாங்களாம் சுலபமாக்கி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஒரு காயின் வந்து ரூ. 25. மொத்தம் வந்து 1997 வந்து 15 காயின், 92 24 காயின், மொத்தம் 39 காயின் இருக்குது. சரிங்களா? மொத்தமாக எடுத்திங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.